என்னோட யூடியூப் சேனல்லே நான் இந்த வீடியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ அண்ட் ரொம்ப வேல்யூபிளான ஒரு வீடியோ நான் கன்சிடர் பண்றேன். பிகாஸ் இந்த வீடியோல 20ஸ்ல லயபிலிட்டிஸ் லைக் கார் இந்த மாதிரி டெப்ரிஷியேட்டிங் கொடுக்குற அசெட்ஸை ஓன் பண்றதை விட்டுட்டு உண்மையிலே உங்களுக்கு வேல்யூபிள் கொடுக்குற அசெட்ஸை நீங்க ஓன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய 30s 40s எல்லாமே நீங்க ஹாப்பியா அந்த லைஃபை லீட் பண்ணலாம். ஸோ இதனால தான் இந்த வீடியோவை நான் ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் வீடியோவா கன்சிடர் பண்றேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 5 அசெட்ஸ் நீங்க உங்க 20ஸ்ல கண்டிப்பா ஓன் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஓன் பண்ண ட்ரை ஆச்சு பண்ணியிருக்கணும். பண்ணலனா இனிமேயாச்சும் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அசெட் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. கேஷ், எமர்ஜென்சி ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக், கோல்டு இந்த மாதிரி அப்ரிசியேஷன் அசெட்டை நம்ம ஓன் பண்றதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஸோ இந்த அசெட்ஸ் எல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா பிகாஸ் இதெல்லாம் எந்த நேரத்தில் வேணா நீங்க கேஷா மாத்திக்கலாம் அண்ட் வீடும் இந்த ஃபினான்ஷியல் அசெட்குள்ள அடங்கும். பட் 20ஸ்ல வீடு கட்டுறதுன்றது கொஞ்சம் இம்பாசிபிளான ஒன்று. ஸோ அதனால தான் நான் வீடு இந்த சேர்க்கல. 20ஸ்ல நீங்க இந்த மாதிரி அசெட்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு செக்யூரிட்டி அப்படின்றது இருக்கும். நீங்க கொஞ்சம் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் வச்சிருந்தீங்கன்னா கொரோனா மாதிரி ஒரு பீரியட் வரப்போ இல்ல உங்களுக்கு வேலை போச்சு அப்படின்னா போகக்கூடாது. பட் இந்த மாதிரி வேலை போற சிச்சுவேஷன்ஸ்லாம் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த நேரத்தில் உங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்கோ இல்ல உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ், பேசிக் எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கும்ல, அதை லீட் பண்றதுக்காச்சு உங்ககிட்ட கொஞ்சமாச்சும் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். 20ஸ்ல மணி டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரேர். ஸோ சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது முக்கியமான அசெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அசெட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் எல்லாம் ஓன் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ஓன் பண்றதுக்கான அமௌண்ட் எங்க இருந்து வரும்? உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருந்தா தான் வரும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கட்டும், பப்ளிக் ஸ்பீக்கிங், எடிட்டிங், டிசைனிங், கோடிங், ரைட்டிங் இந்த மாதிரி எந்த விதமான ஸ்கில்லா கூட இருக்கலாம். கான்டென்ட் கிரியேஷனா இருக்கலாம், ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கலாம், சேல்ஸ், நெகோசியேஷன் இந்த மாதிரி எந்த விதமான ஸ்கில்ஸா வேணா இருக்கலாம். அதை நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. பிகாஸ் நீங்க படிக்கிற டிகிரியை விட இந்த ஸ்கில் செட் உங்களுக்கு அதிகமா பே பண்றது கூட சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஸ்கில் செட் இருந்தாதான் அதை நம்ம மணிக்கு மாத்த முடியும். ஸோ அந்த மணி இருந்தாதான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் எல்லாமே நம்ம வாங்க முடியும். மூணாவது முக்கியமான அசெட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலேஜ் அசெட். ஃபினான்ஷியல் அசெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சேர்க்கிறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். ஸ்கில்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற நாலேஜ் வேணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த நாலேஜ் அசெட்னு சொல்றது. யுவர் பிரெயின் இஸ் த கிரேட்டஸ்ட் காம்பவுண்டிங் அசெட். ஸோ ஸ்டார்ட் ஏர்லி. ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப சீக்கிரமா கத்துக்க ஆரம்பிங்க. உங்களுடைய 20ஸோட ஸ்டார்டிங்ல இருந்தீங்கன்னா நாலேஜ் அசெட்னு நான் எதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கில்ஸ்ல இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேஷனோ சேல்ஸோ எதை வேணா எடுத்துக்கோங்க. அது எப்படி கத்துக்கிறதுன்னு பாருங்க. புக்ஸா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், கோர்சஸா இருக்கலாம், கிளாஸஸா இருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க சோர்சஸ் இருக்கு. இதுல இருந்தெல்லாம் நாலேஜை கெயின் பண்ண ஆரம்பிங்க. ஈவன் ஒரு பியர் டு பியர் கான்வர்சேஷனா கூட இருக்கலாம். இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கலாம். இந்த மாதிரி எப்படிலாம் உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நாலேஜ் கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. நீங்க போய் நில்லுங்க. நீங்க நின்னாதான் அந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு வரும். புக்ஸ் படிக்கணும்னா படிங்க, புக்ஸ் வாங்கணுமா வாங்கி தாராளமா படிங்க. ஸோ யூடியூப்ல கோடிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கணும்னா ரொம்ப ஃப்ரீயாவே அது அவைலபிளா இருக்கு. ஈஸியாவும் கத்துக்கலாம். நிறைய பேர் ஈஸியா எப்படி கோடிங் கத்துக்கிறதுன்றதும் நிறைய விதத்துல சொல்லி தராங்க. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. பிகாஸ் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க, இல்ல ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்க டிகிரி அப்படின்றது ஒரு என்ட்ரி கேட்டா மட்டும்தான் இருக்கும். அந்த கேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்க ஸ்கில்ஸ் மட்டும்தான் பேசும். ஸோ அதனால ஸ்கில் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கில்லுக்கு தேவையானது நாலேஜ். ஸோ நாலேஜ் ரொம்ப கெயின் பண்ணிக்கோங்க. அதனால தான் நாலேஜ் அசெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். நாலாவது ரொம்ப முக்கியமான அசெட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அசெட். இது ஏன் நான் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா இதுல தான் நீங்க மானிட்டைஸ் பண்ண போறீங்க. லைக் ஒரு ஸ்கில்ல நீங்க கமர்ஷியலைஸ் ஆக்க போறீங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் தேவை. அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும், அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். ஸோ இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உங்க பாக்கெட்ல மணி விழுகுமானா விழுகாது. அன்டில் நீங்க அதை கமர்ஷியலைஸ் ஆக்குற வரைக்கும் உங்களுக்கு எடிட்டிங், டிசைனிங், கோடிங் இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்க ஒரு சைட் ஹஸ்ல அதை பண்ண ஆரம்பிக்கணும். யூ ஹேவ் டு ஷோகேஸ், ஃபிளெக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எனக்கு இந்த ஸ்கில் இருக்கு, என்கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபிளெக்சிங் இருந்தாதான் உங்களுக்கு அந்த விஷயம் பண்ண தெரியும்ன்றது 4 பேருக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதுல இருந்து மணி மேக்கிங்கான ஒரு ரூட்டே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க காலேஜ் சர்க்கிள், உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க, இல்ல யாராவது யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க எடிட் பண்ணி கொடுத்து ஒரு மணி மேக் பண்ணலாம். அதை நீங்க சைட் ஹஸ்லாவும் மாத்திக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஃபிளெக்சிங். இந்த ஃபிளெக்சிங் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம், இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கலாம், ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் வச்சு மெயின்டைன் பண்ணலாம், இல்ல உங்களுக்கே நீங்க ஒரு வெப்சைட் கூட பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பில்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் உருவாவாங்க. அந்த கிளைண்ட்ஸ் மூலமா நீங்க மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மணியை வச்சுதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபினான்ஷியல் அசெட்ஸை மெயின்டைன் பண்ண முடியும், வாங்கவும் முடியும். ஸோ அதனால இந்த டிஜிட்டல் அசெட் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். கன்சிடர் பண்ணுங்க. ஃபைனலா ஒரு முக்கியமான அசெட். இது நான் ஃபைனலா வச்சிருக்கவே கூடாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கணும். பிகாஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் கன்சிடர் பண்றேன். ஏன் அப்படின்னா நீங்க இப்ப நல்லா மணி மேக் பண்றீங்க, நல்ல உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஹெல்த் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா நீங்க கத்துக்கிட்ட எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எல்லாத்த விடையும் ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க. நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க.
ரோட்டு கடையில சாப்பிடாம இல்ல எந்த ஆயில்ல ஃப்ரை பண்ண ஐட்டம்னு தெரியலையா, தயவு செஞ்சு அதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. அண்ட் உங்க பாடியோட ஃபிட்னஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. நான் ஜிம்முக்கு போய் 6 பேக்ஸ் எல்லாம் வைக்க சொல்லல, அட்லீஸ்ட் ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குங்க. பிகாஸ் வெயிட் தூக்குறதுனால பாடி கொஞ்சம் ஃபிட்டா இருக்கும். உங்க பாடியை ஃபிட்டா நீங்க வச்சிருந்தா மட்டும்தான் எல்லா வேலையும் கொஞ்சம் ஈஸியா செய்ய முடியும். பிரெயினும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ அதனால ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான அசட். இதை மட்டும் இக்னோர் பண்ணிடாது. ஸோ இதுதான் நான் 20ஸ்ல பில் பண்ணிக்கிட்டு இருக்கிற அசட். நீங்களும் அதே மாதிரி இந்த அசட்ஸ் எல்லாம் பில் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுதான் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான ஒரு ரீசனாவே இருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ரொடக்டிவா ரொம்ப ஒரு ஹேபிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ண கம்யூனிட்டியோட லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அங்க உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட நீங்க பேசலாம், பழகலாம், டாக் பண்ணலாம். நிறைய சேலஞ்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்னொருத்தவங்களோட சேர்ந்து நீங்க சேலஞ்ச் பண்ணும்போது உங்க லைஃப் ரொம்ப ப்ரொடக்டிவா மாறிடும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. Until then, see you in the next video. This is Sudarshan signing off.